ரீசெண்டாக ஷாலினி மேமுக்கு கையில் ரொம்பவே வலி எடுத்து முடியாமல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் ஊடுருவி வந்துட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் ஷாலினி அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. அவங்களுக்கு கையில் கட்டி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதை அவங்க மைனராக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்துருந்துச்சு. இது முடிஞ்ச கையோடு இப்போ அவங்க வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு நிலையில் ஷாலினி மேம் அவர்களுக்கு அந்த கையில் அசௌகரியமான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு அது வலியாகவும் மாறி இருக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த வலினால அவங்களுக்கு லைட்டாக ப்ளீடிங்கும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினால ஷாலினி மேம் ரொம்பவே பயந்து போயிட்டு அஜித் சாருக்கு கால் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் அஜித் சார் உடனடியாக இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே ஒரு டாக்டர்ஸ் டீமுக்கு கால் பண்ணி உடனடியாக அவங்க போயிட்டு அவங்க ஒய்ஃபை பார்க்கணும், செக் பண்ணணும், அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. அஜித் சார் இப்போ அஜர்பைஜானோட ஷூட்டிங்கில் இருந்து வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால நான் வர வரைக்கும் நீங்கள் எல்லாருமே என் ஒய்ஃபோடவே இருந்து அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் அண்ட் அவங்கள எந்த ஒரு வெயிட்டும் தூக்க விட்டுறாதீங்க, ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்களாமா. அஜித் சார் வந்துட்டாரு அப்படின்னா இமீடியட்டாக அவங்கள அடுத்து இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், அதுவும் இந்தியா இல்லாமல் ஃபாரினில் கூட்டிகிட்டு போய் காட்டலாங்கிற ஐடியாலையும் இருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருந்துச்சு. இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு ஒரு சில மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஷாலினி மேம் ஆரம்பத்திலேயே இந்த ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்து பார்த்துருக்கணும். அவங்க ஸ்டார்டிங்கில் பெயின் இருக்கும்போது நார்மலான ஒரு பெயினாக இருக்கும், நம்ம கையை குறுக்க வச்சு படுத்திருந்தோம்னா கை வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அசால்ட்டாக விட்டுருந்துருக்காங்க. அதனால தான் இப்போ போக போக அவங்களுக்கு பெயின் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அவங்க அதை பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டாங்க. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலயமா இதை நம்மளால் சரி பண்ண முடியும், அவங்க ஃபாரின் போனாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அஜித் குமார் சாருமே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அஜர்பைஜான்லேருந்து வந்த உடனே ஷாலினி மேமை கூட்டிகிட்டு ஃபாரின் கூட்டி போயிட்டு அங்கே இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி முடிஞ்சால் மைனர் ஆப்ரேஷன் ஒன்றும் பண்ணிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த ஒரு விஷயம் நடந்து ஷாலினி மேம் ஸ்பீடியாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் சுந்தர்சி அவர்களோட இயக்கத்தில் விஷால் மற்றும் சந்தானம், சோனு சூட் இவங்களோட நடிப்பில் உருவாகி இருந்த படம் தான் எம்ஜிஆர் மக்த கஜ ராஜா அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு டைம்லேயே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகியிருக்கும். ஆனால் இந்த படம் பல வருடங்களாக ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் இந்த படம் வர செப்டம்பர் மாதம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கோட். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்து கூட எம்ஜிஆர் படம் போட்டி போட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படம் மிகப்பெரிய ஒரு கேப்பில் தான் ரிலீஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட டெக்னாலஜி, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பழசாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் கோட் மாதிரியான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய படத்தோட மோதுது அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கோட் படத்துக்கிட்ட எம்ஜிஆர் படம் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.